அதிகாரத்துல இருக்கிறோன்னு ஆணவத்தின் உச்சத்துல பேசக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே, வேலை இல்லாம 10 வருஷம் ஓரமா உக்காந்து கிடந்தது மறந்து போயிடுச்சா? வேலை இல்லாம உங்க சகோதரி திகார் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருந்தது மறந்து போயிடுச்சா? வேலை இல்லாம ஓடோடி வந்து உங்க அப்பாவை அடக்கம் பண்றதுக்கு இடத்தை கேட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வீட்டு வாசல்ல காத்து கிடந்தீங்களே, அது மறந்து போயிடுச்சா? வேலை இல்லாம 2006 மைனாரிட்டி அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவு இருந்தால் தான் உங்க அப்பா முதலமைச்சர் ஆக முடியும் என்கின்ற சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தயவுல ஆட்சியில இருந்தீங்களே, அது மறந்து போயிடுச்சா? பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லித்தான் எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைச்சதுன்னு சொன்னீங்களே, அது மறந்து போயிடுச்சா? மருத்துவர் ஐயா அவருடைய அறிக்கை அகிலத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அறிக்கை. என்ன சொல்றீங்க? வேலை இல்லாம அவர் என்ன வேணாலும் பேசுவாரோ அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்க என்ன முதலமைச்சர்னா என்ன? மக்களின் பணியாளர். மக்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. எப்படி பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போக முடியும்? எதற்கு பயப்படுறீங்க? அதானி கூட உங்களுக்கு என்ன உறவு என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டால் உண்மையை சொல்ல வேண்டியதுதானே? வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை உடனே கொடுங்கள் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் நியாயமாக கேட்டால் நீங்கள் கொடுப்பதற்கு ஏன் தாமதம்? மணிமண்டபம் கட்டி நாடகம் நடத்துறதுக்கு முயற்சி பண்ற நீங்கள் ஏன் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது?